நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து பிரசாதம், பூ, குங்குமம், விபூதி, எலுமிச்சை போன்ற பல பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வருகிறோம். ஆனால் அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பலருக்கு தெரியாது. இன்று கோவிலில் இருந்து கொண்டு வரும் பொருட்களை எப்படி மரியாதையுடன் பயன்படுத்த வேண்டும் என்பதை 5 முக்கிய குறிப்புகளாக பார்க்கலாம். 1. கோவிலில் இருந்து கொண்டு வரும் சில பொருட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கோவிலில் கிடைக்கும் பிரசாதம், விபூதி, குங்குமம், மலர்கள் போன்றவற்றை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். பிரசாதத்தை வீணாக்காமல் பக்தியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2. தெய்வம் வழங்கிய எலுமிச்சை, தேங்காய் போன்றவற்றை புனிதமாக பயன்படுத்துங்கள். கோவிலில் பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சையை வீட்டில் பூஜை அறையில் வைத்து பின்னர் சமையலில் பயன்படுத்தலாம் அல்லது சாறு செய்து பருகலாம். தேங்காயை உடைத்து குடும்பத்தினர் அனைவரும் பிரசாதமாக சாப்பிடலாம். 3. பிரசாத பூக்களை மரியாதையுடன் பாதுகாப்புடன் வையுங்கள். கோவிலில் கிடைத்த பூக்களை பூஜை அறையில் ஒரு நாள் வைத்து வாடிய பிறகு செடியில் அடியில் அல்லது ஓடும் நீரில் விடலாம். குப்பையில் வீசுவதை தவிர்ப்பது நல்லது. 4. பிரசாதத்தை விற்கவோ அவமரியாதை செய்யவோ கூடாது. இறைவனின் பிரசாதம் என்பது வியாபார பொருள் அல்ல. அதை பணத்திற்காக விற்கவும் அவமரியாதை செய்யவும் கூடாது. 5. விபூதி, குங்குமம், மஞ்சள் போன்றவை தினமும் பயன்படுத்துங்கள். கோவிலில் இருந்து கொண்டு வரும் விபூதி, குங்குமம், மஞ்சள் ஆகியவற்றை தினமும் நெற்றியில் அணிந்து இறைவனை நினைத்து வழிபடுங்கள். இது மன அமைதி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. நண்பர்களே, கோவிலில் இருந்து கொண்டு வரும் ஒவ்வொரு பொருட்களில் இறைவனின் அருள் நினைவு சின்னமாக கருதப்படுகிறது. ஓம் நம சிவாய. ஓம் சரவணபவ. இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. வணக்கம்.